சென்னை மழையை போன்று உலக முதலீடுகளும் தமிழ்நாட்டில் மழையாக பொழியும் என்ற நம்பிக்கை வந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த பிறகு அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்று காலையிலிருந்து சென்னையில் மழை பெய்கிறது. நான் இங்கு வந்தவுடன் முதலிடும் மழையாக பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது. வெளிநாடுகளுக்கு போகும்போதுதான் நான் சூட் போடுவது வழக்கம். ஆனா இங்க எல்லா வெளிநாடுகளும் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட்ட காரணத்தால் இங்கே நான் கோட் சூட் அணிந்து வந்திருப்பது பொருத்தமாக உள்ளது. கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநிலமாக இருக்கிறதுனால இதுக்கான திறமையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக கிடைச்சாங்க. சிறந்த தொழிலதிபர்களும் திறமையான தொழிலாளர்கள் நிறைஞ்ச தமிழ்நாட்டுக்கு உலக தொழில் முனைவோரான நீங்க வந்திருக்கீங்க. நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் எனது உளமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார வளர்ச்சியில அதிவிரைவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக மேலும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு வழிவகுத்து கொடுக்கும். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றணுன்ற குறிக்கோளோடு தான் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இலக்க நான் நிர்ணயிச்சிருக்கேன். ஒரு மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படணும்னா அந்த மாநிலத்தோட ஆட்சி மேல நல்ல எண்ணம் இருக்கணும். அங்க சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பேணப்பட்டு அமைதியான சூழல் நிலவணும். ஆட்சியாளர்கள் மேல உயர் மதிப்பு இருக்கணும். அந்த மாநிலத்தோட உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பா இருக்கணும். 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது முதல் இந்த அம்சங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனாலதான் தொழில்துறையில ஏராளமான முதலீடுகள் குவியுது. முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்படுது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களை முன்னிலைப்படுத்துறது. தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக திகழ்ந்தது. இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டில் இருந்துதான் உருவானாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரோட அடியொற்றி பெண்களுக்கு சமூக கல்வி பொருளாதார அரசியல் ரீதியாக அதிகாரம் அளிக்கிற திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படுத்திட்டு வரோம். பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது இந்த திராவிட மாடல் அரசோட முழக்கம்.